10th Standard Maths Common Quarterly Examinationக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்லா தரவா பார்த்துட்டனா I will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Okay, let us start. Part B, question number 16. I am Jaykumar. Represent the function கொடுத்திருக்காங்க through an arrow diagram, table form, a graph சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் f is equal to 1, 2, okay, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. Okay students, இப்போ first arrow diagram. இது x னு வச்சுக்கங்க, இது f of x னு வச்சுக்கங்க. So first elements 1, 2, 3, 4, 5. இங்கே 2, 3, 4. அப்போ first வந்து 1ல இருக்காங்க, 2ல வந்து 2 தான், 3லையும் 2 தான், 4ல 3, so 5ல 4. இது டொமைன். ஓகே ஸ்டூடெண்ட், இது கோடொமைன். அவ்வளோதான். இந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து டேபிள் ஃபார்முக்கு என்ன கேட்டிருக்காங்க. டேபிள் ஃபார்ம், டேப்லெட் ஃபார்ம் போட சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான். இது எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகே, 1ல் வந்து 2, 2லையும் 2, 3லையும் 2, 4ல் 3, 5ல் 4. தேர்டு வந்து கிராஃப் கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள். 1ல் வந்து 2 இருக்குது. ஓகே, 2லையும் 2 தான் இருக்குது. ஓகே, 3லையும் 2 தான் இருக்குது. ஓகே, 4ல் வந்து 3 இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 5ல் வந்து 4 இருக்குது. இப்போ இது ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே மார்க் பண்ணிடுங்க. 5ல் 4, ஓகே, 4ல் 3, 3ல் 2, 2ல் 2, 1ல் 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. டீட்டெயிலாக பாருங்கள், நல்லா புரிஞ்சிட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். Thank you.